மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வீட்டில் எல்லாருக்குமே சளி. அதனால் தூதுவளை ரசம் தான் வைக்கலான்னு சொல்லிட்டு நான் தூதுவளை இலை தாங்க பறிச்சிட்ருக்கேன். இந்த செடி வந்து இப்போ தான் நம்ம வீட்டில் சின்னதாக வந்திருக்கு. ரசத்துக்கு இதே இலை போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலையெல்லாம் பறித்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து முள்ளுலாம் இருக்குங்க, பார்த்து க்ளீன் பண்ணுங்க. க்ளீன் பண்ணி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு மிளகு ஜீரகம் அரைச்சிக்கலாம். இது கூட மிளகு ஜீரகம் கறிவேப்பிலை தழை வரமிளகாய் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு 10 பல் பூண்டும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க தூதுவளை இலையும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் புளி 2 தக்காளி நல்லா கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இது கூட மஞ்சள் கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இது கூடயே கொஞ்சம் பருப்புமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. இப்போ இதை நம்ம தாளித்து விட்டோமா ரசம் ரெடி. எனக்கு வந்து ரசம் இந்த தூதுவளை இலை ரசம் சாப்பிட்ருக்கேன், ஆனால் நான் செஞ்சதில்லை. ஃபஸ்ட்டு டைம் நானாக செய்கிறேன். நான் வீட்டில் நார்மலாக எப்படி ரசம் வைப்பேனோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இப்போ ரசம் நல்லா கொதித்து வந்ததுமே பெருங்காய பொடியும் மல்லி இலையும் சேர்த்தாச்சு. இப்போ தூதுவளை ரசம் ரெடி.